அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2024 குரூப் 4 தேர்வுக்காக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். குரூப் 4 தேர்வில் வந்து தமிழில் 95க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடங்களை திருப்பி திருப்பி தெளிவாக படித்தாவே 95க்கு மேலே எடுத்துடலாம். நமக்கு வந்து தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னாவே நீங்கள் வேறு எந்த புத்தகத்தை இப்போதைக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற புத்தகத்தை நம்ம படித்தாவே சாதாரணமாக 80 மார்க் எடுத்துடலாம். அப்புறம் இன்னும் நல்லா தெளிவாக படித்தா 90 எடுத்துடலாம். ஏன்னா அவங்க கேட்குற கேள்வி ஓரம் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்க புத்தகத்தில் இருந்தால் நமக்கு வந்து கேட்குறாங்க. அதனால அதில் இருக்க செய்திகளை நீங்கள் படிச்சுக்கிட்டாவே வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ நமக்கு வந்து ஒரு கேள்விக்கு நேரடியாக ஆன்சர் தெரியல அப்படின்னா கீழே இருக்க ஆன்சரை வச்சே நம்ம வந்து சூஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த கேள்விக்கு வந்து நம்ம வந்து நல்லா படிச்சிருந்தோம்னா அதுக்கு நேரடியாக ஆன்சர் தெரியல அப்படின்னா கீழே இருக்க விடைகளை பார்த்து இந்த விடைகள் இந்த கேள்விக்கு வினாவிற்கு தொடர்பு இல்லாது அப்படின்றத வந்து நம்ம இது பண்ணி ரிமூவ் பண்ணி ஒமிட் பண்ணி நம்ம வந்து கரெக்டான சரியான விடையை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து எழுதலாம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம வந்து ஆங்கிலம் பயன்படுத்தக்கூடாதுனால ஆங்கில வார்த்தைகள் அதிகமாக வந்துருக்கு. தமிழ் நடத்தும் போது தமிழ் பேசும்போது தமிழாக பேசணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணாலும் ஒரு செகண்டுக்கு இவ்வளோ வார்த்தைகள் பேசணும், ஒரு செகண்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபாஸ்ட்டாக பேசணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த ஆங்கிலமும் பயன்படுத்துகிறோம். பொறுமையாக பேசுகிறோம் அப்படின்னா வந்து தமிழ் நம்ம வந்து பேசலாம், தமிழாக பேசலாம், அதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம தமிழ் வந்து 10th தமிழ் ஃபுல்லாக வந்து 9 இயலுமே நம்ம நடத்தியாச்சு. 10th தமிழ் வந்து 9 இயல் நடத்தியாச்சு அப்படின்னா 9 இயலில் ஒரு முக்கியமானது மட்டும்தான் நம்ம வாசித்தோம். அதாவது தேவையானது, தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு பாதி இது வந்து அப்படியே வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பாடம், உரைநடை, அதெல்லாம் வந்து உரைநடையில் இருக்கக்கூடிய அந்த செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் வந்து அது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து அது இதுவரைக்கும் கேட்டிருக்காங்களான்னு பார்க்கும்போது பாடம், துணைப்பாடம் அதில் இருந்தெல்லாம் நமக்கு கேள்விகள் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் துணை பாடத்திலிருந்து நமக்கு என்ன கேட்பாங்கன்னா அந்த ஒவ்வொரு கதையோட ஆசிரியர், அந்த கதையோட பேர் கொடுத்து அதை யார் எழுதுனது அப்படின்னு வந்து நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொறுத்துக அப்படின்றதுல வந்து ஒரு 4 துணைப்பாட கதையை கொடுத்துட்டு அந்த தலைப்பை கொடுத்துட்டு அதை எழுதின ஆசிரியர்களை வந்து சரியாக பொறுத்துக அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் வந்து துணைப்பாடம் பூரா உள்ள நம்ம வந்து வாசிக்கல. அதே மாதிரி உரைநடையும் வந்து தேவையானது மட்டும் வாசித்தோம். ஆனால் செய்யுள் பகுதியில் வந்து நூல்வெளி மட்டும் அந்த செயல் பகுதி, கவிதை, அந்த இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய புது கவிதையா அல்லது சங்க இலக்கியமா அப்படின்றத வந்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய நூலோட முக்கியத்துவம், அந்த நூல் வந்து எப்படி யார் எழுதுனது அப்படின்றத வந்து நான் படித்தோம். 10வதுல வந்து அது இலக்கணம் அப்படின்றது வந்து நம்ம தெளிவாக நடத்தியிருக்கோம். இலக்கணம் இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்லேயே வந்து இலக்கணமாக நடத்தியிருக்கோம். இலக்கணம் முதல் இயல்ல என்ன இலக்கணம், 2வது இயல்ல என்ன பாடம், இலக்கணத்தில் என்ன பாடம் இருக்கு, 3வது இயல்ல அப்படின்றது வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதனால வந்து நம்ம ஓரளவு வந்து நம்ம 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்க புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம படிச்சுட்டாவே 95க்கு மேலே எடுத்துடலாம். அதனால வந்து நீங்கள் வந்து எதை படித்தாலும் வந்து நீங்கள் வந்து புத்தகத்தை படிங்க. மற்றதை படிக்கணும் அப்படின்னா ரிவைஸ் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வந்து புத்தகத்தில் இருக்க செய்திகளை நோட்ஸ் எழுதி வச்சு படித்தோம் அப்படின்னா தான் அவன் தேர்வில் வெற்றி விட. இப்போ 10வது முடிச்சோன்னா இப்போ நான் 9வது தமிழுக்கு வந்துட்டோம். இன்னைக்குலேருந்து 9வது தமிழ் நம்ம நடத்த ஆரம்பிப்போம். 9வது தமிழ்லேயே நமக்கு வந்து மொத்தம் எத்தனை இயல் அப்படின்னா வந்து அதே தான் 10வதுல 9 இயல் மாதிரி 9வதுலேயும் 9 இயல் தான். 9வது தமிழ் புத்தகத்திலையும் நமக்கு வந்து 9 இயல்கள். அந்த 9 இயல்ல வந்து 10வதுல இருக்க அதே சாயல் தான், அதே வந்து முறை தான் இதுலையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து உரைநடை, முத வந்து இயல்களில் வந்து முத உரைநடை கொடுக்குறாங்க. அடுத்து 2 செயல் பகுதி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து 1 வந்து துணைப்பாடம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொன்று வந்து இலக்கணம், துணைப்பாடம் இலக்கணம் அப்படின்றத வந்து 9வது இயல்லையும் 9வது புத்தகத்திலையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுலேயும் வந்து 9 இயல் இருக்கு. அந்த 9 இயலை வந்து நம்ம எவ்வளோ வேகமாக நம்ம தேவையான செய்திகளை மட்டும் படிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்து வந்துடுவோம். அதனால வந்து இப்போ வந்து முதல் இயல் 9ஆம் வகுப்புல வந்து முதல் இயல் வந்து உரைநடையில் வந்து திராவிட மொழி குடும்பம், திராவிட மொழிகள் அப்படின்னு வந்து நமக்கு வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுவம், திராவிடர்கள் பேசுவது. ஏன்னா ஆரம்ப காலத்திலிருந்து நம்ம வந்து ஆரியர்கள், திராவிடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆரியர்கள், திராவிடர்கள், தென்னிந்தியா பூரா வந்து திராவிடர்கள். தென்னிந்தியா அப்படின்னா எடுத்துட்டு இப்போ 5 மாநிலங்களை வந்து தென்னிந்தியான்னு சொல்லுவோம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா.
அதில் பேசக்கூடிய மொழிலாம் திராவிட மொழி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு அப்படின்றது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து திராவிட மொழி குடும்பம் அதில் என்னென்ன மொழிகள் இருக்குது அப்படின்றத படிக்க போகிற உரைநடையில். ரெண்டாவது வந்து தமிழோவியம் அப்படின்ற செயல், தமிழோவியம் அப்படின்றது ஒரு செயல் பகுதியில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழ் விடு தூது சிற்றிலக்கியம், 96 வகையான சிற்றிலக்கியத்தில் இந்த தூதுன்றது ஒரு சிற்றிலக்கியம் ஒன்று. அதில் தமிழ் விடு தூது அப்படின்ற ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் துணை பாடத்தில் வந்து வளரும் செல்வம், இப்போ தற்காலத்தில் வந்து வளரும் செல்வம் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து ஒரு துணை பாடம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இலக்கணம் வந்து தொடர் இலக்கணம், தொடர் இலக்கணம் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து முதல் இயலில் வந்து உரைநடையில் தேவையான, ஏன்னா உரைநடையில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ் மொழின்றதும் திராவிட மொழிகளோட முக்கியத்துவமும் இந்த பாடத்தில் கொடுத்து, அதனால் ஒரு இடம் வாசிப்போம், வாசிச்சுட்டு தேவையானதை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஏன்னா வந்து இந்தியா வந்து மொழிகளின் காட்சி சாலை. அதுக்கு முன்னாடி அறிமுக பகுதியில் என்ன சொல்றாங்க பார்ப்போம். திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். திராவிட மொழிகளிலே மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. தமிழாய்ந்த அயல்நாட்டறிஞரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணியெங்கும் எடுத்துரைத்து மகிழ்கின்றனர். தமிழாய்ந்த அயல்நாட்டு அறிஞரும், வெளிநாட்டுக்காரங்களும், தமிழ் ஆய்ந்த வெளிநாட்டு அயல்நாட்டு அறிஞரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணியெங்கும் எடுத்துரைத்து மகிழ்கின்றனர். இவ்வுரை பகுதி தமிழின் சிறப்பை பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு உணர்த்துகிறது. இந்த பாடம் வந்து தமிழின் சிறப்பை பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு உணர்த்துகிறது. இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். மொழிகளின் காட்சி சாலை. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கு மேற்பட்ட. இந்தியாவில் 1300க்கு மேற்பட்ட மொழிகளை பேசுகிறா. இவற்றை 4 மொழி குடும்பங்களாக, 1300 மொழிகள் பேசினாலும் இவற்றை 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றன. அவை இந்தோ ஆசிய மொழிகள். 1300 மொழிகள் 4 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று வந்து இந்தோ ஆசிய மொழிகள், 2வது திராவிட மொழிகள், 3வது ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், 4 சீன திபெத்திய மொழிகள். ஃபர்ஸ்ட் வந்து இந்தோ ஆசிய மொழிகள், 2வது திராவிட மொழிகள், 3வது ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், 4வது சீன திபெத்திய மொழிகள் என அழைக்கப்படுகின்றன. பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யாருன்னா ச அகத்தியலிங்கம். இந்தியா மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறிய ச அகத்தியலிங்கம். உலகத்திலே மிக பழமையான நாகரிகத்தில் இந்திய நாகரிகம் ஒன்று. உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களில் இந்திய நாகரிகம் ஒன்று. மொகஞ்சதாரோ ஹராப்பா அகழ்வாய்வுக்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பழமையான நாகரிகத்தில் இந்திய நாகரிகம். இந்த மொகஞ்சதாராவும் சிந்துவெளி நாகரிகம், அந்த ஹராப்பாவும் கண்டுபிடிச்ச பின்னாடி அகழ்வாய்வுக்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதை திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். இதை திராவிட நாகரிகம். திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படுகிறது. திராவிடர் பேசிய மொழியே பாருங்க, இது திராவிடர் பேசுவது திராவிட மொழி. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். இந்த வார்த்தையில ரொம்ப ரொம்ப முக்கியமான, திராவிடம்ன்ற வார்த்தையை முதல்ல குறிப்பிட்டவர் குமரில பட்டர். தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் திராவிடம் என்னும் சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர் கருதுகின்றனர். தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஹிராஸ் பாதிரியார் என்பார் இம்மாற்றத்தை தமிழ், தமிழா, ட்ரமிழா, இற்றமிழா, திராவிடா, லாஸ்ட்ல திராவிடா அப்படின்னு ஹிராஸ் பாதிரியார் வந்து இந்த திராவிடா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அந்த சொல் வந்து தமிழ்ல இருந்தா மருவி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் மொழியை வந்து ஆய்வு செய்யறாங்க. மொழியை வந்து யாரு ஆய்வு செய்யறது? அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பார் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டார். இந்த வடமொழியை ஆராய்ந்து அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பார் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில்
ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டார். தொடர்ந்து 1816ஆம் ஆண்டில் 1816 பேராசிரியர்கள் பாப், ராஸ்கிரீம் முதலானோரும் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொண்டனர். முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பார் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார். பிரான்சிஸ் எல்லிஸ் முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பார் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை, இந்த நாளை ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார். இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள், இந்த மொழிகளை பூரா ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டார். இதனையொட்டி மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஹோக்கன் என்பார் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழியிலிருந்து இவை மாறுபட்டு என்று மார்க்ஸ் முல்லரும் இதே கருத்து. 1856 திராவிட மொழிகள், அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூலோட பேரு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இதெல்லாம் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ன்ற நூலை யார் எழுதுனது அப்படின்னா கால்டுவெல். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை, திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன, இந்த மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார். மேலும் இதனை உறுதிப்படுத்த பல்வேறு இலக்கண கூறுகளை சுட்டிக்காட்டி திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமைகளை எடுத்துரைத்தார். கால்டுவெல்லுக்கு பின்னர் ஸ்டென்கனோ, KV சுப்பையா, LV ராமசுவாமி, பரோ எமினோ, கமில் சுவலபில், ஆந்திரனோ, தேப்போ, மீனாட்சி சுந்தரம் முதலான அறிஞர்கள் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவராவர். இப்ப திராவிட மொழி குடும்பம்னா என்ன? திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். திராவிட மொழியில 3 பிரிவா பிரிக்கிறாங்க. தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள தமிழ், கன்னடம், மலையாளம், இந்த 3ஐயும், தமிழ், கன்னடம், மலையாளம், இந்த முதலான தென் திராவிட மொழிகள், தெலுங்கு முதலான சில மொழிகள் நடுத்தர திராவிட மொழிகள், தெலுங்கு முதலான சில மொழிகள் நடுத்தர திராவிட மொழிகள், பிராகுயி முதலான வட திராவிட மொழிகள், பிராகுயி மொத்தம் தமிழ், கன்னடம், மலையாளம் அது தென் திராவிட மொழிகள், தெலுங்கு நடுத்தர திராவிட மொழிகள், பிராகுயி வட திராவிட மொழிகள் எனவும் பகுக்கப்பட்டுள்ளன. இதுல தான் அப்படியே சொல்றாங்க. அது எப்படி திராவிட மொழியில் மொத்தம் 28 திராவிட மொழிகள், மொத்தம் 28 என கூறுவார். திராவிட மொழிகளின் பொது பண்புகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க தெரியுமான ஒரு தமிழ் வடமொழியின் மகளன்று, தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்குரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம், இந்த தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கால்டுவெல் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க தமிழ்லையும் ஒவ்வொரு மொழியில எப்படி அந்த பேரு அப்படின்னு என்ன பேர்களை பாருங்க. தமிழ்ல 3, மலையாளத்துல 3, ஒரு 3ன்ற ஒரு வார்த்தை தமிழ்ல 3, மலையாளத்துல 3, தெலுங்குல 3, கன்னடத்துல 3, துளுல மூஜி, எப்படின்னு நமக்கு அந்த ஒவ்வொரு மொழிகள்லயும் அதுக்கு எப்படி வார்த்தை மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பால் பாகுபாடு அப்படின்றது சொல்றாங்க, பால் பாகுபாடு. அதே மாதிரி வினை சொற்கள் இதெல்லாம் இந்த பாடத்துல எப்படி தோன்றியது அப்படின்றத இப்ப சொல்றாங்க. ஸோ திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள் அப்படின்ற ஒரு இதில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த தமிழின் தனித்தன்மைகள் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் படிச்சுட்டு இந்த பாடத்துக்குள்ள தமிழின் தனித்தன்மைகள், தமிழ் தொன்மையும் இலக்கண இலக்கிய வளம் உடைய தமிழ் மொழியாகும். தமிழ் தொன்மையும் இலக்கண இலக்கிய வளம் உடைய தமிழ் மொழியாகும். தொன்மையும்
இலக்கணையில். அடுத்து 2வது, இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, பிஜி ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் பாருங்க, இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, பிஜி தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரீசியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், டிரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமையுடைய தமிழ் மொழி. பாருங்க எங்கெங்கெல்லாம் தமிழ் பேசுறாங்க பாருங்க. தென்னாப்பிரிக்கா, மொரீசியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், டிரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமையுடைய தமிழ் மொழி. ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென தமிழ் இலக்கண வளத்தை பெற்று தனித்து இயங்கும் மொழியாகும். ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென தனி இலக்கண வளத்தை பெற்று தனித்து இயங்கும் மொழியாகும். திராவிட மொழிகளுள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழேயாகும். திராவிட மொழிகளிலேயே பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழேயாகும். தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. தமிழ் மொழிதான் திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளவும் சொல்லாட்சியும் நிறுவப்பெற்ற மொழி தமிழே ஆகும். பாருங்க, ஒரே பொருளை குறிக்க, ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் இருக்குமா? ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளவும் சொல்லாட்சியும் நிறுவப்பெற்ற மொழி தமிழே ஆகும். இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை இந்தியாவில் பழமையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. தமிழின் பல அடி சொற்களின் ஒளி எண்கள் ஒளி இடப்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறி இருக்கின்றன. சுட்டுப்பெயர்களும் மூவிடப்பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடார். சுட்டுப்பெயர்களும் மூவிடப்பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பின்னர் திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி காத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகிறது. ஸோ இந்த பாடம் முடிஞ்சு. இந்த பாடத்தில் வந்து நூல்வெளி அப்படின்லாம் இல்லை, திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற கால்டுவெல் அது அந்த நூல் வந்து, ஏன்னா திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக அந்த திராவிட மொழி குடும்பம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அந்த 3 தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். அப்புறம் வந்து ஹிராஸ் பாதிரியார் என்ன சொல்றாருன்னா, அந்த தமிழ் அந்த திராவிடன்ற வார்த்தை வந்து தமிழ்ல இருந்தா மறி வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து திராவிடன்ற சொல்ல முதல்ல குறிப்பிட்ட குமரில பட்டர். திராவிடன்ற சொல்ல முதல்ல குறிப்பிட்டவர் குமரில பட்டர். 1300 மொழிகள் பேசினால் 4 பிரிவா பிரிக்கிறோம். அந்த மொழிக்கூட 4 இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். ஸோ இந்த பாடத்தில் வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அதில் எப்படி எப்படி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து இன்னும் வந்து சில விஷயங்கள் படிக்கணும். இப்போ சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பில் கொடுத்துருக்காங்க. சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள் அப்படின்றதுல வந்து தமிழில் வந்து பாருங்க, தமிழில் இலக்கியம் வந்து சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் காலம் நமக்கு தெரியும். கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இந்த கிமு அப்படின்றது இப்போ எப்படி அதை பயன்படுத்துனா, கிமுக்கு பதிலாக போ ஆமு அது பொது ஆண்டு. பொது ஆண்டு முன் பொது ஆண்டு. கிமுனா பொது ஆண்டு முன், கிமுனா பொது ஆண்டு முன், கிபினா பொது ஆண்டு. கிமு கிபின்றது நம்ம வரலாறுல படிக்கிறோம். அந்த வார்த்தை வந்து இப்ப புதுசா வந்து அந்த கிமுன்றது பொது ஆண்டு முன் பொது ஆண்டு அப்படின்றது. இதுல இலக்கணம் வந்து தொல்காப்பியம் காலம் வந்து பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு. கிமு 3ஆம் நூற்றாண்டுல தொல்காப்பியம் இலக்கணம். இதுல சான்று வந்து தமிழ் இலக்கிய வரலாறு, மூவாவோட தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலில் வந்து இதை பற்றி வந்து நமக்கு வந்து சான்று கிடைக்குது. அடுத்து கன்னடத்தில் வந்து இலக்கியம் வந்து கவிராஜ மார்க்கம். அது எத்தனாம் ஆண்டுனா கிபி 9ஆம் நூற்றாண்டு. இலக்கணம் வந்து கவிராஜ மார்க்கம், அது 9ஆம் நூற்றாண்டு. இது எதுக்கு அப்படின்னா, இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் அப்படின்ற ஒரு
நூல்ல இருந்து சான்று நமக்கு தராங்க. ஸோ தெலுங்குல வந்து பாரதம், இது வந்து புரிந்து ஒரு நாளைக்கு படிக்கலாம். இப்போ முதல் இயல்ல வந்து உரைநடை பாடம் வந்து திராவிட மொழி குடும்பம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்து தமிழ் ஓவியம் அப்படின்ற ஒரு செயல் பகுதி. தமிழ் ஓவியம் அது யாருன்னா ஈரோடு தமிழன்பன். கண்டிப்பாக ஈரோடு தமிழன்பன் பற்றி நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அவரை பற்றி கண்டிப்பாக வந்து சில விஷயங்களை, ஈரோடு தமிழன்பன் அவர் என்ன நூல், தமிழ் ஓவியம், என்றென்றும் நிலை பெற்ற தமிழே, தோற்றத்தில் தொன்மையும் நீதான், என்றென்றும் நிலை பெற்ற தமிழே, தோற்றத்தில் தொன்மையும் நீதான், தொழில்நுட்பத்தை ஏற்ற புதுமையும் நீதான். தோற்றத்தில் தொன்மையும் நீதான், தொழில்நுட்பத்தை ஏற்ற புதுமையும் நீதான், அறியும் இலக்கணம் தந்ததும் நீதான், அறியும் இலக்கணம் தந்ததும் நீதான், அரிய இலக்கணம் கொண்டதும் நீதான், அறியும் இலக்கணம் தந்ததும் நீதான், அரிய இலக்கணம் கொண்டதும் நீதான். காலந்தோறும் உன்னை புதுப்பித்துக் கொண்டு கணினி தமிழாய் வளம் வருகிறாய். காலந்தோறும் உன்னை புதுப்பித்துக் கொண்டு கணினி தமிழாய் வளம் வருகிறாய். ஆதி முதல் எல்லாமாய் இலங்குகின்ற, ஆதி முதல் எல்லாவுமாய் இலங்குகின்ற உன்னை தமிழோவியமாக கண்டு மகிழ்கிறோம். ஆதி முதல் ஆரம்பத்திலிருந்து எல்லாமாய் இலங்குகின்ற உன்னை தமிழ் ஓவியமாக கண்டு மகிழ்கிறோம் அப்படின்னு இந்த பாடலை கொடுத்துருக்காங்க. பாடலை படித்து புரிந்து கொண்டு மெய்சில் இருக்க வேண்டிய காலம் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு பாடல் படிக்கலை. அதனால் வந்து இந்த பாடத்தில் வந்து இலக்கண குறிப்பு, இலக்கண குறிப்பில் அடுக்கு தொடர்னா என்ன, இரண்டு சொற்கள் அடுத்தடுத்து வந்து பிரித்தால் பொருள் தந்தா அது அடுக்கு தொடர். இரண்டு சொல் அடுத்தடுத்து வந்து ஒரு சொல்ல பிரித்தால் பொருள் தருவது அடுக்கு தொடர். எத்தனை 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 அடுத்தடுத்து வந்திருக்கு, பிரித்தா பொருள் தரணும், அது அடுக்க. விட்டு 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 விட்டு, ஓகேவா. அதே மாதிரி ஏந்தி, அந்த வார்த்தை வந்து பேரச்சம், ஆவுல முடிஞ்சா பேரச்சம். இப்போ படித்த, செய்த, நடந்த, கடைசி எழுத்தை பிரிக்கணும். அதில் நடந்த அப்படின்னா லாஸ்ட் தா, இத்து பிளஸ் ஆ. படித்த இத்து பிளஸ் ஆவுல முடிஞ்சா பேரச்சம், ஊ அல்லது ஈல முடிஞ்சா வினையச்சம். படித்து, செய்து, நடித்து, கடைசி தூ எப்படி பிரிக்கணும், இத்து பிளஸ் ஊ, இத்து பிளஸ் ஊன்னு பிரிக்கணும் தூ. இப்போ ஏந்தி, இத்து கூட்டல் ஈ, இந்த லாஸ்ட் எழுத்து ஆவுல முடிஞ்சா பேரச்சம், ஊ அல்லது ஈல முடிஞ்சா வினையச்சம் இலக்கண குறிப்புல. இப்ப ஏந்தி இலக்கண குறிப்பு, வினையச்சம் டீய பிரிச்சா இத்து பிளஸ். அதே மாதிரி காலமும் இரவும் பகலும் முன்பு வெளிப்பட்டு வந்தால் எண்ணுமை, அங்க வந்து ஒன்னே ஒண்ணுதான் வந்திருக்கு, முற்றுமை. காலமும் அப்படின்னு இம்மு ஒரு முற்றுமை. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் நமக்கு தெரியும். இந்த நூல்வெளி தான் படிக்க போறோம். நூல்வெளி வந்து ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை இது. இந்த ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள ஒரு கவிதை இங்க கொடுத்திருக்காங்க. இக்கவிதை குறித்து கவிஞர் முன்னுரையில் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த பாடலும் அப்படித்தான், அதை புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவது இல்லை அப்படின்றாரு. ஈரோடு தமிழன்பன் அவர் பாருங்க, புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களிலும் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். புதுக்கவிதை, சிறுகதை என தமிழ்னாவே இதான். கவிதை ஃபர்ஸ்ட் வந்து இலக்கியம், சங்க இலக்கியத்துக்கு பண்டை இலக்கியம் சொல்லுவோம். பண்டை இலக்கியம், சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் 15 மேற்கணக்கு நூல்கள், அடுத்து சங்கம் அறிவிய காலம் 15 கீழ்கணக்கு நூல்கள், அப்புறம் 50 காப்பியம், 5 காப்பியம், சிற்றிலக்கியங்கள், அப்புறம் சிற்றிலக்கியங்களுக்கு அடுத்து பக்தி இலக்கியங்கள். இதெல்லாம் வரும்போது காப்பிய இலக்கியம் அப்படின்றது வரும்போது அதுக்கடுத்து அந்த உரைநடை அப்படின்றது வந்து செயல் வடிவில் இருக்குல்ல உரைநடை. அதில் தான் வந்து சிறுகதை, நாவல்லாம் கதை அப்படியே வந்து நாவல், சிறுகதை, புதினம், இதெல்லாம் வந்து சிறுகதை, நாவல், புதினம் உரைநடையாக வரக்கூடியது. கவிதை அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மரபு கவிதை, மரபு வழியா பாடக்கூடியது மரபு கவிதை. அப்புறம் வந்து வசன கவிதை, அப்புறம் புதுக்கவிதை,
அப்புறம் நாட்டுப்புற பாடல்கள், நாட்டுப்புற கவிதை, நாட்டுப்புற பாடல்கள். இன்னைக்கு வாய் வழியா பேசப்படக்கூடிய வாய்மொழியாக எழுதல் படாத, ஏட்டில் எழுதாத அவங்க பாடல்கள், அப்படியே மரபு வழியா பாடுறது நாட்டுப்புற, அதெல்லாம் வந்து புதுக்கவிதைகள். இந்த புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களையும் படைப்புகளை வெளியிட்டார். பாருங்க, புதுக்கவிதையில வந்து ஹைக்கூ, சென்றியூ, விமரைக்கூ என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை பாருங்க. ஹைக்கூ, ஹைக்கூ, சென்றியூ, இந்த புதுக்கவிதையில என்னென்னு பாருங்களேன். ஹைக்கூ, சென்றியூ, விமரைக்கூ என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார். இவரது வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூல், வணக்கம் வள்ளுவ, ஈரோடு தமிழன்பன், வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது, 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது, வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை நூலுக்கு, வணக்கம் வள்ளுவ அது என்ன கேட்ட கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. தமிழன்பன் கவிதைகள் தமிழகரசின் பரிசு பெற்ற நூல், தமிழன்பன் கவிதைகள்னு தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். இவரது கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவரோட கவிதைகளை இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அடுத்து தெரிந்து தெளிவோம் அப்படின்னு ஒரு செய்தி. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும், இனிமையும் நீர்மையும் தமிழன் ஆகும்னு பிங்கள நிகண்டுன்னு நிகண்டு சொல்றது. இனிமையும் இதை கொடுத்து எது சொல்லுதுன்னு கேட்கலாம். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று கூறுவது பிங்கள நிகண்டு. அதே மாதிரி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே ஓடுதான் மட்டும் பார்த்துங்க, அப்போ ஸ்டோரேஜ் இல்லைங்க, பார்த்துட்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று கூறிய பாரதியார். அடுத்து தெரியுமா, உலக தாய்மொழி நாள், உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. உலகத்தில் தாய்மொழி நாள் என்று நம்ம வந்து கொண்டாடப்படுவது பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள், தமிழ் இன்னைக்கு ஆட்சி மொழியாக, தமிழ்நாடு மாதிரி தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். இலங்கையில் வந்து தமிழ் ஆட்சி மொழியா இருக்கா, சிங்கப்பூர்லையும் தமிழ் ஆட்சி மொழியா இருக்கா. அடுத்து தூது, தூது அப்படின்றது ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதுலதான் வந்து தமிழின் பெருமையை பாட கவிஞர்கள் கையாளும் உத்திகள் பற்பல. தமிழின் பெருமையை பாட கவிஞர்கள் கையாளும் உத்திகள் பற்பல. கவிதை அதற்கு ஒரு கருவி, கிளி, கவிதை அதற்கு ஒரு கருவி, கிளி, அன்னம், விரலி, பணம், தந்தி என்று பல தூது வாயில்களை பற்றி அறிந்துள்ளோம். தூது வாயில்கள் என்னென்ன அப்படின்னா, கவிதை அதற்கு ஒரு கருவி, கிளி, அன்னம், விரலி, பணம், தந்தி என்று பல தூது வாயில்களை பற்றி அறிந்துள்ளோம். தமிழையே தூது பொருளாக்கியது தமிழ் விடு தூது. ஏன்னா தூது பொருளா வந்து தமிழையே தூது பொருளாக்கியது தமிழ் விடு தூது. தமிழின் இனிமை, இலக்கிய வளம், பாச்சிறப்பு, சுவை, அழகு, திறம், தகுதி ஆகியன இச்சிற்றிலக்கியத்தில் விரைவியுள்ளன. தமிழின் இனிமை, இலக்கிய வளம், பாச்சிறப்பு, சுவை, அழகு, திறம், தகுதி ஆகியன இச்சிற்றிலக்கியத்தில் விரவியுள்ளன. இந்த தமிழ் விடு தூது பொருளா தமிழை வந்து பயன்படுத்துறாங்க. அதே அங்கே கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் அப்படின்ற ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பாடல் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, வாசித்து ஒரு நாளைக்கு வந்து அதில் என்னென்ன அப்படின்றத புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும், படித்து தெரிஞ்சுக்குங்க. இப்போதைக்கு வந்து சொல்லும் பொருளும், குறம் பல்லு, குறம் பல்லுன்றது சிற்றிலக்கிய வகைகள். 3 இனம், துறை, தாளிசை, விருத்தம். 3 இனம், மூவினம், துறை, தாளிசை, விருத்தம். பாவோட இனங்கள்னு கேட்பாங்க. பாவோட இனங்கள் துறை, தாளிசை, விருத்தம், பாவோட இனங்கள். திறமெல்லாம், திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பெல்லாம், திறமெல்லாம் சிந்தாமணினா சீவக சிந்தாமணி. சிதறாத மணி என்னும், சிந்தாமணினா சீவக சிந்தாமணி, சிதறாத மணி என்னும் இரு பொருளை குறிக்கும். சிந்து என்பது ஒரு வகை இசைப்பாடல், சிந்து என்பது ஒரு வகை இசைப்பாடல். 3 குணம், முக்குணம். முக்குணம் அப்படின்றது என்னென்னு நமக்கு கேட்கலாம். 3 குணங்கள், சத்துவம்,
சத்துவம்னா அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டுகுணம் சத்துவம். 3 குணங்கள் மனிதனுக்கு இருக்கக்கூடிய 3 முக்குணம். ஃபர்ஸ்ட் சத்துவம், அடுத்து ராசசம், அடுத்து தாமசம். சத்துவம், ராசசம், தாமசம்னு 3 குணங்கள். அதில் முதல் சத்துவம் அப்படின்ற குணத்தில் எப்படி இருப்பாங்கன்னா அமைதி மேன்மை ஆகியவற்றை காட்டும் குணம். சத்துவம் குணம் அப்படின்னா அமைதி மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம். அடுத்து ராசசம்னா போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம். ராசசம்னா போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம். தாமசம் அப்படின்னா சோம்பல் தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம். தாமசம் அப்படின்னா சோம்பல் தாழ்மை போன்றவற்றை. 10 குணம் செறிவு சமநிலை முதலிய 10 குணம். அடுத்து ஃபர்ஸ்ட் முக்குணம்னு சொல்லி 3 குணம் தான், ஆனால் 10 குணம் அப்படின்றது சொல்றாங்க. 10 குணத்துல செறிவு சமநிலை இதெல்லாம் இருக்கின்ற வண்ணங்கள் 5 இருக்கிற கலர் வண்ணங்கள் 5: வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. வண்ணம் 100 அப்படின்னு குறில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக 100. ஃபர்ஸ்ட் வண்ணங்கள் 5, அப்புறம் வண்ணம்னு சொல்றாங்க, அது 100ன்றாங்க. அடுத்து ஊனரசம்னா என்ன? ஊனரசம் குறையுடைய சுவை. நவரசம் ஊன ரசம்னா ஊனரசம், ஊனம்னாவே நமக்கு தெரியும் குறையுடைய சுவை. ஊனரசம். நவரசம் அப்படின்னா 9. அதாவது நமக்கு வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை ஆகிய 9 சுவை. நமக்கு சுவை அப்படின்றது நவரசத்துல வீரம், அச்சம், நமக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை தான் சொல்றாங்க. வீரம், அச்சம், யாரா இருந்தாலும் வீரமா இருவோம், அச்சமும் படுவோம். இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை ஆகிய 9 சுவை. நவரசம்னா 9 சுவை. வனப்புனா அழகு. வனப்பு அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இலைபு. வனப்பு 8. நவரசம் அப்படின்றது 9. வனப்பு 8 வனப்பு இருக்கு. வனப்புல அழகு. வனப்புனா அழகு. அதுல என்னென்ன வனப்புனா அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இலைபு. இதெல்லாம் கண்டிப்பா நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். வனப்பு 8 என்னன்னா நமக்கு தெரியணும். இந்த பாடல் பொருள் கொடுத்துருக்காங்க. அந்த பொருளுக்கு அடுத்து கண்ணி அப்படின்ற ஒரு வார்த்தை தெரிந்து தெளிவோம். கண்ணினா என்ன? கண்ணி அப்படின்னா 2 கண்களை போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கண்ணி. 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கண்ணி என்று பெயர். அதே போல் தமிழில் 2 அடிகள் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் கண்ணி ஆகும். கண்ணினா 2 கண்களை போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கண்ணி என்று பெயர். அதே போல் தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடத்தோட பொருள் அப்படியே இருக்கட்டும். அடுத்து இலக்கண குறிப்பு. முத்திக்கனி உருவகம். தெல்லமுது அப்படின்றது தென்மை பிளஸ் அமுது. ஒரு சொல்ல பிரிச்சு இடையில மை வந்தாவே பண்புத்தொகை. அப்படின்னா ஒரு சொல்ல பிரிக்கும் போது இடையில மை வந்தது. தெல்லமுது தென்மை பிளஸ் அமுது. அடுத்து குற்றமிலா ஆணு முடிஞ்சாவே ஈறுகட்ட கடைசி ஈறு கெட்டு எதிர்மறை பெயரச்சம். தீதிலா, ஓரா, காணா இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குற்றமிலா. இல்லா அப்படின்னாவே லாவை பிரிக்கணும். இல் கூட்டல் ஆனா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து நா அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்து செவிகள் உணவான. செவிகள்னா செவிக்கு உணவான. செவிக்கு கூன்றது எத்தனை வேற்றுமை உருவு? ஐ, ஆல், கூ, இன், அது, கண். இது கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும் வேற்றுமையில. ஃபர்ஸ்ட் ஐ, ஆல், கூ, இன், அது, கண். ஐ 2ஆம் வேற்றுமை, ஆல் 3ஆம் வேற்றுமை, கூ 4ஆம் வேற்றுமை, அது ஐ, ஆல், கூ, இன். அதுல செவிகளுக்கு கூ 4ஆம் வேற்றுமை தொகை.
சிந்தா ஈறுகட்ட எருமறை பெயரச்சம். ஸோ இப்போ நூல்வெளி வந்துட்டோம். நூல்வெளி வந்து தமிழ் சிற்றிலக்கிய வகையில் தூது என்பது ஒன்று. இது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். பாருங்க, தூதுக்கு வேற என்னென்ன பேர் இருப்பாருங்க. தூதுனா வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. இந்த தூது வந்து வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. இது தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவதாக கலிவெண்பாவால் இயற்றப்படுவது. அந்த காலத்துல தலைவன் தலைவி அவங்களோட காதலை வந்து ஒருத்தர் வெளிப்படுத்துவதற்காக அந்த பொருட்களை பூரா வந்து தூத அனுப்பி அவங்க ஏற்றுக்கொண்டா, காதலை ஏற்றுக்கொண்டா அவங்ககிட்ட இருந்து அந்த மாலை வாங்கிட்டு வா அப்படின்றது. அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவதாக கலிவெண்பால் இயற்றப்பட தமிழ் விடுத்துவது. பாருங்க, தமிழ் சிற்றிலக்கிய வகையில் தூது என்பது ஒன்று. இது வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் என்னும் வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. இது தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொரு பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாய மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவதாக கலிவெண்பாவால் இயற்றப்படுவதாகும். தமிழ் விடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூவி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது. பாருங்க, தமிழ் விடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது. இந்நூல் 268 கன்னிகளை கொண்டுள்ளது. இந்த நூல் வந்து கன்னிகள் இப்பதான் சொன்னோம், 2 அடிகள்ல எதுகை ஓடு பாடுவது, 2 அடிகள்ல எதுகையோடு பாடுவது கன்னிகள். இந்த தமிழ் விடு தூது 268 கன்னிகளை கொண்டுள்ளது. தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இப்பாடப்பகுதி இடம்பெற்ற தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இப்பாடப்பகுதி இடம்பெற்றன. இந்நூலை 1930 ஊவேசா முதலில் பதிப்பித்தார். ஊவே சாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவார் ஊவே சாமிநாத ஐயர். அவர்தான் இந்த நூலை தமிழ் விடுத்துவதை முதல்ல பதிப்பிக்கிறது. அச்சில் வார்க்கிறதா பதிப்பிக்கிறது, அச்சில் கொண்டு வந்து வெளியிடுறதா பதிப்பிக்கிறது. இதன் ஆசிரியர், தமிழ் விடுத்துவது ஆசிரியர் யாருன்னே தெரியவில்லை. பாருங்க, தமிழ் விடுத்துவது ஆசிரியர், சிற்றிலக்கியம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அவ்வளவுதான், உரைநடை முடிஞ்சு. திராவிட மொழி குடும்பம். அடுத்து 2வது செய்யுள்ள வந்து தமிழ் ஓவியம், ஈரோடு தமிழன்பன். அடுத்து தமிழ் விடுத்துவது. அடுத்து வந்து துணைப்பாடத்தில் வந்து வளரும் செல்வம். இன்னைக்கு நமக்கு வளரும் செல்வம்னா எல்லா செல்வம்னா பணம் தான். பணத்துக்காக தான் எல்லா மனிதர்களும் வந்து இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கோம். பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு இதை மட்டும்தான் இலக்கா வச்சுதான் நம்ம வந்து அந்த காலத்துல வந்து கலை இலக்கியம் எல்லாமே வளர்த்தாங்க தமிழர்கள். ஆனா இப்ப தமிழையும் கலை இலக்கியத்தை வளர்க்கறதுக்கு தமிழர்கள் முன் வருவதற்கு காரணம் தமிழ் பண்பாடு இல்லை. தமிழ் பண்பாடு மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி பண்ணாலும் வந்து அவங்களா வந்து வாழ்க்கை அப்படின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள தன்னை வந்து அர்ப்பணிச்சிட்டனால எல்லா பேரும் வேலை பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு முயற்சி பண்றதுனால எல்லாமே இப்ப அதுல வந்து வளரும் செல்வம் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க, சொற்கள் வரலாற்றை பேசுபவை. ஒவ்வொரு சொல்லிலும் இனத்தின் மொழியின் வரலாறு இருக்கு. ஒவ்வொரு சொல்லிலும் அந்த இனத்தோட மொழியோட வரலாறு. தமிழ் சொற்கள் வழி தமிழர் நாகரிகத்தையும் வாழ்வையும் அறிய முடியும். தமிழ் சொற்கள் வழி தமிழர் நாகரிகத்தையும் வாழ்வையும் அறிய முடியும். இதே போல தமிழில் வழங்கும் பிறமொழி சொற்களும் அவை சார்ந்த இனத்தின் மொழியின் வரலாற்றை காட்டுகின்றன. தமிழில் வழங்கும் பிறமொழி சொற்களும் அவை சார்ந்த இனத்தின் மொழியின் வரலாற்றை காட்டுகின்றன. தமிழ் மொழி பிறமொழி சொற்களை அப்படியே ஏற்பதில்லை. தமிழ் மொழி பிறமொழி சொற்களை அப்படியே ஏற்பதில்லை என்பது மரபு. அந்த வகையில் கலை சொல்லாக்கத்திற்கான பணிகள் இன்று முதன்மை பெற்றுள்ளன. இதுவே மொழி வளர்ச்சிக்கான வாயிலாகவும் உள்ளது. மொழி வளர்ச்சிக்கான சொற்கள் புலப்படுத்தும் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை உரையாடல் வழி காண்போம். இந்த சொற்கள் வந்து வளரும் செல்வம் அப்படின்றல அந்த சொற்கள், ஏன்னா ஒரு சில வார்த்தைக்கு
சாஃப்ட்வேர்னா மென்பொருள். ப்ரௌசர் அப்படின்னா உளவி. தமிழ் வார்த்தை பாருங்க, தமிழ் சொற்கள் இன்னைக்கு தமிழ் சொற்கள் கணினியில வந்து தமிழ் சொற்கள் இருக்கிறா? சாஃப்ட்வேருக்கு மென்பொருள், ப்ரௌசர்னா உளவி, கிராப்னா செதுக்கி, கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி, சைபர் பேஸ் அப்படின்னா இணையவெளி, செர்வர் அப்படின்னா வையக விரிவு வலை, வையக செர்வர், வையக விரிவு வலை வழங்கி, ஃபோல்டர்னா உரை. ஆங்கிலத்தில் நாம் பயன்படுத்த